திண்டிவனம் அருகே கட்டிட வசதி இல்லாத பள்ளிக்கு 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு வந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த கன்னிகாபுரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 6ஆக இருந்த நிலையில் தற்போது நல்லாமூர், குட்டேரிப்பட்டு, கீழ் எடையாளம், கன்னிகாபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். ஆனால் இப்பள்ளியில் ஒரே ஒரு வகுப்பறை மட்டுமே இருந்ததால் அதில் மொத்த மாணவ மாணவிகளும் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதனால் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் வகுப்பறையிலும் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பக்கத்து வீட்டில் உள்ள மாட்டு கொட்டகையிலும் பயின்று வந்தனர். மேலும் இப்பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் சமையல் கூட வசதி இல்லாததால் சுகாதாரமற்ற முறையில் திறந்த வெளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கப்பட்டு வந்தது. மேலும் விளையாட்டு மைதானம், கழிப்பிட வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத அவல நிலையிலும் அரசு ஆசிரியர்கள் 2 பேர், பள்ளி மேலாண்மை குழு சார்பில் 2 ஆசிரியர்கள், 2 பகுதி நேர ஆசிரியர்கள் என மொத்தம் 6 ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு முறையாக கல்வி பயிற்றுவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தை கட்டித்தர கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். ஒரு ஸ்கூல் எங்களுக்கு கட்டி தரணும், விளையாடத்துக்கு மைதானம் இல்லை, சமையத்துக்கு இடம் இல்லை, பாத்ரூம் கட்டணும், இதெல்லாம் சீக்கிரமாக கட்டி கொடுங்க. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கே 54 பேர் படிக்கிறோம். எங்களுக்கு ஒரே கிளாஸ் ரூம் தான் இருக்குது. அதனால் 3ஆவது தங்கச்சி, 5ஆவது அண்ணாக்காலாம் படிக்கும் போது எங்களுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேஷனே இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு ஸ்கூல் சீக்கிரமாகவே கட்டி தரணும். இது குறித்த செய்தி தொகுப்பு ஒன்று வின் தொலைக்காட்சியில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியானது. இந்த செய்தி எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் எடுத்த நடவடிக்கையின் பேரில் அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துதல் மற்றும் தூய்மைப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் 45.45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் பூமி பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழுப்புரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கன்னிகாபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். இந்த நிலையில் நேற்று பழைய பள்ளி கட்டிடத்திலிருந்து புது பள்ளி கட்டிடத்திற்கு மாணவ மாணவிகள், தலைவர்கள் வேடம் அணிந்து பாரம்பரிய நடனமாடியபடி மேளதாளங்கள் முழங்க பெற்றோர்கள் சீர்வரிசையுடன் ஊர்வலமாக சென்று பள்ளியின் புதிய கட்டிடத்தை அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மரக்காணம் ஒன்றிய குழு தலைவர் தயாளன் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பழனி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பள்ளியின் புதிய கட்டிடத்தை குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ளதால் 6ஆம் வகுப்பு படிக்க 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தழுத்தாளி பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே தொடக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்ட வழிவகை செய்த பின் வின் தொலைக்காட்சிக்கு பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர்.